தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாக மாதா தொலைக்காட்சியிலே இந்த திருத்தல திருப்பலியிலே இணைந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகரின் நுழைவாயிலில் அமைந்துள்ளது அற்புத குழந்தை இயேசு திருத்தலம், குடந்தை மறைமாவட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்திலிருந்து அற்புத குழந்தை இயேசு, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், ஆசியை நிறைவாக பெற்று செல்லுங்கள், அளவற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் வேண்டுமென்று கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள் என்று நம் அனைவரையும் அன்போடு தம் இருகரம் விரித்து வரவழைக்கின்றார். அவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு வருவோம். நாம் கேட்ட அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனையோ சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்ற நன்மைகளை எடுத்து கூறி நன்றி கூறுகிறார்கள், சாட்சி கூறுகிறார்கள். இன்று மதியம் கூட ஒரு சகோதரி, நான் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தேன், குழந்தை இயேசு வழியாக அவருடைய அற்புதத்தினால் இப்பொழுது குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி குழந்தைக்கு ஆசீர் பெற்று சென்றார்கள். அதே வேளையிலே இன்னொரு சகோதரி, இன்னும் எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். இப்படியாக பல்வேறுபட்ட நன்மைகள் அற்புத குழந்தை இயேசு வழியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லோரும் நீங்கள் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அருள் அடையாளங்களையும் நீங்கள் அனுபவிக்க வாருங்கள், நீங்களும் சாட்சிகளாக மாறுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்பவர்கள் கர்நாடக மாநிலம் மாற்றளி பகுதியை சேர்ந்த பீட்டர் சகாயம், பெரிய நாயகி, இவர்களுடைய பிள்ளைகள் அருணா, வின்சி, மாரியோ. இவர்கள் குடும்பத்திற்கு குழந்தை இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் இவர்களுடைய குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் பாண்டிச்சேரி லூர்து டிவி உரிமையாளர் திருவாளர் லூர்து சாமி அவர்களுடைய கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக இவர்களுக்காக அற்புத குழந்தை இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவு அக்கறை, அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றேன். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வளமை மிக்க உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான பூமியினிய இதயம், கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும்
உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். இப்பலி வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடங்கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தபோது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பலுகி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்த பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால்தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுள் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறாக தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில்
கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கி உள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அத்திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசேதேக் முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நாம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கம் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்துள்ளார். தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையும் ஆண்டவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்கு சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தமோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் நம்ம புதுநன்மை வகுப்பில் படிச்சிருப்போம். திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் 6 இருக்கிறது. அதில் முதல்ல ஒழுங்குமுறை என்ன? திருச்சபை ஒழுங்குமுறையில் முதலாவது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமையில் முழு பூசை காண்றோன்னு தெரியல. கடன் திருநாட்கள் எது கடன் திருநாட்கள்? பாருங்கள், அது தெரியாமலே நம்ம எப்படி அப்புறம் பூசை காண முடியும்? ஞாயிற்றுக்கிழமையில் பூசை காண்றோம், ரைட்டு. கடன் திருநாட்கள் எது? ஞாயிற்றுக்கிழமை பூசை. அப்புறம் கிறிஸ்மஸ், அது என்னைக்கு? டிசம்பர் 25. அப்புறம் நிறைய பேர் என்னென்ன வாய்க்கு வருதோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆகஸ்ட் 15 மரியாளின் விண்ணேற்பு நாள். அப்புறம் கிறிஸ்து பிறப்பு விழா டிசம்பர் 25. இது ரெண்டும் கடன் திருநாட்கள். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை முழுமையாக திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்குமுறை கட்டளையாக இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்து பிறப்பு அந்த பெருவிழா திருப்பலியிலே பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறீர்கள், புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சாலையில் பார்க்கிற பொழுது ஒருவர் லேசாக அடிபட்டு இரத்த காயத்தோடு கிடக்கிறார். நீங்கள் மணியை பார்க்குறீங்க, திருப்பலிக்கும் வர வேண்டும், அங்கே பார்க்குறீங்க அவருக்கும் உதவி செய்ய வேண்டும். ஆனால் திருச்சபை ஒழுங்குமுறை ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பலிக்கு வருவீங்களா? இல்லை நம்ம தொட்டு தூக்கணும்னா நம்ம புது ட்ரெஸ் அழுக்காயிருன்ட்டு விட்டுருவீங்களா? அல்லது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் உதவி செய்வீர்களா? உதவி செய்வோம் அப்படிங்கிறது உதட்டிலிருந்து வருது. உண்மையிலேயே அந்த சூழலில் நாம் இருக்கிற பொழுது உதவி செய்யக்கூடிய மனநிலை வருமா அப்படின்னா அது நிச்சயமாக கேள்விக்குறி. எல்லோரும் எங்களை கேட்குறீங்களா, நீங்கள் செய்வீங்களா ஃபாதர் அப்படின்னு? ஆக பல நேரங்களில் நம்ம சட்டங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான மனித நேயம், இந்த சட்டங்கள் தரக்கூடிய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். அதை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஒரு நேரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். அந்த கூட்டத்தில் பேசுகிறார், உரையாற்றுகிறார். உரையை முடித்த பின்பு எல்லா மக்களும் அவரை சந்திக்க வருகிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு முதிர்ந்த வயது உடையவர், ஏறக்குறைய 60 வயது இருக்கும். அவர் அழுகையோடு காமராஜரை பார்க்கிறார். பார்த்து விட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. எல்லாரும் கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் தள்ளி வராங்க, ஐயோ தள்ளி நின்றுப்பா அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விடுறாங்க. ஆனால் காமராஜர் அவரை பார்த்துட்டு கொஞ்சம் விடுங்க, என்னமோ சொல்ல வராரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் கூட்டத்துக்குள்ளே வருகிறார். அந்த முதியவரை பார்த்து என்ன ஐயா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஏதோ கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு பழச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனடியாக காமராஜர் அங்கே நிற்கக்கூடிய உயர் அதிகாரிகளை பார்க்கிறாரு. அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள்லாம் நிற்கிறாங்க, பார்க்கிறாரு. உடனடியாக அமைச்சர்கள் ஒரு சில பேர் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. இந்த வயசில் அவருக்கு போய் நம்ம என்ன வேலை போட்டு கொடுக்க முடியும்? அதுவும் அவருடைய வயதும் கடந்து விட்டது. 58 வயசு தான் அரசாங்க வேலைக்குரிய வயது. அது முடிஞ்சு போச்சுன்னா ரிட்டையர்ட் ஆக வேண்டியதான். அதனால் அந்த வயதையும் கடந்து விட்டார். அதனால் இவருக்கு வேலை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காமராஜருக்கு கொஞ்சம் முகம் சுருங்கி போய் விடுகிறது. என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவர் மீண்டுமாக கேட்கிறார், என்னப்பா சட்டம் இது? ஒரு முதலமைச்சர் நினச்சதை கூட செய்ய முடிய மாட்டேங்குதே, தான் விருப்பப்பட்டதை ஒரு முதலமைச்சர் கூட நினச்சா செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே முதலமைச்சர் நினச்சா பொதுநலன் கருதி ஏதாவது செய்கிறதுக்கு சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அங்கே இருந்தவர்கள் ஒரு உயர் அதிகாரி சொல்கிறாரு, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், ஏழைக்கு உதவுவதும் பொது நலனும் ஒன்றா இரண்டா அப்படின்னு கேட்குறாரு. ஏழைக்கு உதவி செய்வதும் பொது நலனும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்து நான் இந்த வேலையை அவருக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனடியாக இருந்தவர்களும் என்ன பதில் சொல்ல முடியும்? முதலமைச்சரே சொல்கிறாரு. முதல்ல தயங்கினவர்கள் பிற்பாடு நீங்கள் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் 58 வயசை கடந்து விட்டார், அரசாங்க உத்தியோகம்லாம் கொடுக்க முடியாது. சரி, அவருக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுங்கப்பா, ஏதாவது ஒரு இடத்துல அவர் வாட்ச்மேனாக இருந்து குறைந்த சம்பளமாக இருந்தாலும்
அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இறுதி நாட்களை சந்தோஷமாக தன்னுடைய மனைவியோடு கழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றியதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு சம்பவம். சட்டங்கள் மனிதருக்காகவே தவிர மனிதர்கள் சட்டங்களுக்காக அல்ல. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளிலே என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யூத சமுதாயத்தில் ஒரு பெரிய பட்டியலே போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னென்ன செய்ய வேண்டும் ஓய்வு நாளில் அப்படின்னு சிந்திக்கிற பொழுது, அந்த நாள் கடவுளுக்கு உரிய நாள். அந்த 6 நாட்களும் நாம் செய்த வேலைகளுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதனால தான் அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் அந்த நாளை, அதாவது கட்டாயமாக யாரும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, எல்லாரும் வந்து தொழுகை கூடத்திற்கு வர வேண்டும், சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும், அதற்குரிய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை மட்டும்தான் ஓய்வு நாளில் செய்ய வேண்டும். செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய நிறைய விஷயங்களை அவர்கள் பட்டியலிட்டு கொடுக்குறாங்க. 39 விஷயங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்குற பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சட்டத்திட்டத்தில் வருது. அதில் ஒரு சட்டம், எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் உடல் சார்ந்த எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த நாள் தொழுகை கூடத்திற்கு எல்லாரும் வர வேண்டும், கடவுளை போற்றி புகழ வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த சீடர்கள் வயல் வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த கதிரை அவர்கள் கொய்து சாப்பிடுகிறார்கள். உடனடியாக பரிசேயர்களுக்கு கோபம் வருது. எப்படி உங்களோடு இருக்கக்கூடிய சீடர்கள் சட்டத்தை மீறலாம், நீங்கள் அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிற பொழுது தான் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்தே ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. என்ன உதாரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக இந்த சட்டங்கள் யாருக்கு முழுமையாக சென்று சேர்கிறது, அந்த சட்டத்தை இயற்றுபவர்களே ஒருவேளை அந்த சட்டத்தை பின்பற்றுகிறார்களா, இந்த சட்டம் முழுமையாக மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா உடனடியாக கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க, மிகப்பெரிய தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணவங்களாம் சர்வசாதாரணமாக வெளி உலகத்தில் சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் நிறைய கோடிகள் கவர்மெண்ட் அரசாங்கத்திட்டேருந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, ஆனால் அவர் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. சும்மா 20,000 30,000 வாங்கின சராசரி மக்களை பார்த்திங்கன்னா உடனடியாக கைது செய்து சிறையில் போய் அடைத்து விடக்கூடிய ஒரு சூழல். எந்த ஒரு செயலாக இருந்தாலும், திருட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன திருட்டுக்கெல்லாம் உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் பெரிய பெரிய திருடர்கள் எல்லாம் சாதாரணமாக சந்தோஷமாக உலா வந்து கொண்டிருப்பார்கள். ஆக இந்த சட்டம் யாருக்கு முன்னிலைப்படுத்துகிறார்? சீடர்கள் வயலிலே கதிரை கொய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பரிசேயர்களாகி நீங்கள் சண்டைக்கு வரீங்க, ரைட்டு. தாவீது என்ன பண்ணார்? சட்டத்தை மீறினார்ல, ஏன் அப்போ அவரை நீங்கள் தண்டிக்கலை? ஏனென்று சொன்னால் அவர் அரசராக இருக்கிறார், அவரை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு அங்கே யாருக்குமே துணிச்சல் இல்லை. ஆக அதிகாரத்தில் இருக்கிற ஒருவர் அந்த தவறை செய்தால் அந்த சட்டம் எங்கே போகுது? சாதாரணமாக இருக்கிற மக்கள் செய்கிற பொழுது நீங்கள் ஏன் அவர்களை சாடுகிறீர்கள்? ஆக ஓய்வு நாள் என்பது மனிதர்களுக்காக. அந்த நாளில் வந்து நம்ம நன்மை செய்ய வேண்டுமே தவிர சட்டத்தை இறுக பிடித்து கொண்டு அந்த சட்டம் தரக்கூடிய உண்மையான அர்த்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக அவர் சொல்லக்கூடிய கருத்தாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது அந்த ஓய்வு நாள் எப்படியெல்லாம் அவர்கள் கடுமையாக பயன்படுத்தினார்கள். விடுதலை பயண புத்தகத்திலே 31வது அதிகாரம் 14 12லேருந்து 18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள் அதை எப்படி அவர்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் கடுமையான தண்டனைகள், அவர்கள் முழுமையாக அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் கடுமையான தண்டனைகள். விடுதலை பயண புத்தகம் 31வது அதிகாரம் 12லேருந்து 18 வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்கள். அது எப்படிப்பட்ட அந்த தண்டனைகளை அங்கே கொடுக்கிறது. மேலும் இந்த எண்ணிக்கை புத்தகம் 15வது அதிகாரம் 32லேருந்து 36 வரைக்கும் அந்த ஓய்வு நாளில் ஒருத்தர் போய் விறகு பொறுக்க போகிறாரு. அதை பார்த்து விட்டு வந்து அவர்கள் அந்த குருக்கள்கிட்ட சொல்கிறாங்க, உடனடியாக அவர்கள் அங்கே தண்டனை கொடுத்து அவர்களை கொல்கிறார்கள். இந்த ஓய்வு நாளில் அவர்கள் விறகு பொறுக்க சென்றார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக உடல் உழைப்பு அந்த நாளில் எதுவுமே செய்யக்கூடாது.